ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். ராமாயணமும் மகாபாரதமும் பல தலைமுறைகளாய் நம்மால் வழிபடப்பட்டு வரும் இரு மாபெரும் இதிகாசங்கள் ஆகும். இவை இரண்டையுமே எப்போதும் நாம் வெறும் கதைகளாய் மட்டும் பார்ப்பதில்லை. மாறாக இக்காவியங்களில் கூறப்பட்ட நிகழ்வுகளை உண்மையாகவே நடந்த சம்பவங்களாகவும் கூறப்பட்ட கதாபாத்திரங்களை உண்மையாகவே நாம் வாழும் இந்த பூமியில் முற்காலத்தில் இரத்தமும் சதையும் கொண்டு உயிருடன் வாழ்ந்த தெய்வங்களாகவுமே கருதுகிறோம். இரு கதைகளுமே இரு வெவ்வேறு காலகட்டங்களில் இறைவனே மனிதனாய் அவதரித்து தர்மத்தை காப்பதற்காய் செய்த பல பராக்கிரம செயல்களை விவரிப்பவை ஆகும். அதேபோல் இரு கதைகளுமே அரசாட்சியில் இருக்கும் சத்திரிய குலத்தவரின் கதையாய், சத்திரியர்களின் தர்மம், அதை கடைபிடிப்பதில் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள், அதற்கென எடுத்த முடிவுகள் என இவற்றை விளக்கும் கதைகளாகும். அதில் யுகங்களில் இரண்டாவது யுகமான திரேத யுகத்தில் நடந்த நிகழ்வாய் ராமாயணமும், அதன் பின் பல மில்லியன் வருடங்களுக்கு பின் மூன்றாவது யுகமான துவாபர யுகத்தில் நடந்த நிகழ்வாய் மகாபாரதமும் கூறப்பட்ட போதும் இந்த இரு கதைகளிலும் பொதுவாய் தோன்றும் மாந்தர்களாய் ஒரு சில கதாபாத்திரங்களும் வந்து செல்கின்றன. அப்படி ராமாயண காலத்தில் வாழ்ந்து பல லட்சம் வருடங்கள் தம் வாழ்நாளை தொடர்ந்து மகாபாரத காலத்திலும் வாழ்ந்தவர்களாய் சொல்லப்பட்ட கதாபாத்திரங்களுள் முக்கியமானவருள் சிலரை பற்றியும் அவர்கள் தோன்றும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்தும் நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாய் அனுமர். ராமாயணத்தில் உள்ள மிக முக்கிய கதாபாத்திரங்களில் இவரும் ஒருவர் ஆவார். வானர இன தலைவர் சுக்ரீவனின் அமைச்சரான இவர் மிகச்சிறந்த ராமபக்தர். சீதைக்கென முதலில் இலங்கை சென்றவர், சிரஞ்சீவி வரம் பெற்றவர். ராவணன் உடனான போரில் ராமபிரானுக்கு மிகப்பெரிய பலமாகவும் வலிமையாகவும் துணை நின்றவர் அனுமரே. முக்கியமாய் லட்சுமணர் உட்பட வானர படையின் உயிரை மீட்க சஞ்சீவினி மூலிகைக்காய் மலையை பெயர்த்து கொண்டு வந்தவர் என ராம காவியத்தில் பெரிதாய் இடம்பெற்றவரான அனுமர் மகாபாரத காவியத்தில் பேசப்பட்ட பகுதி யாதெனில், பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒருமுறை திரௌபதி சௌகந்தியா எனும் மனமும் அழகும் மிக்க ஒரு மலரை பறித்து தருமாறு பீமனிடம் கூற, பீமனும் தன் மனைவியின் அவ்விருப்பத்தை நிறைவேற்ற மலரை தேடி காடு மலை முகடு தாண்டி பயணித்தார். அப்படி அவர் போய்கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் வயது முதிர்ந்த குரங்கு ஒன்று தன் வாளால் பாதையை மறைத்து கொண்டு படுத்திருந்தது. அதை கண்டு கோபம் கொண்ட பீமன் அந்த முதிய குரங்கிடம், நான் செல்லும் பாதையை எவர் தடுத்தாலும் அவரை கொல்வதே என் வழக்கம். ஆனால் நீயோ கிழக்குரங்காய் இருக்கிறாய். அதனால் உன்னை கொல்ல நான் விரும்பவில்லை. நீயே உன் வாளை அகற்றி எனக்கு வழிவிடு என திமிராய் கூறினார். அப்படி சாதாரண குரங்கு என்று எண்ணி பீமன் அகந்தையுடன் பேசியது அனுமரிடமே ஆகும். அங்கனம் கர்வத்துடன் பேசிய பீமனின் அந்த தற்பெருமையை அடக்க எண்ணிய அனுமரும் வேண்டுமென்றே, வீரனே, என் முதுமையால் என் வாளை அசைக்க கூட என்னால் முடியவில்லை. வேண்டுமென்றால் நீயே என் வாளை தூக்கி ஓரமாய் வைத்துவிட்டு உன் வழியில் செல் என்று கூறினார். பீமனும் அவ்வாறே அந்த முதிய குரங்கின் வாளை அகற்ற முயன்றான். ஆனால் எவ்வளவு முயன்றும் அவனால் அந்த வாளை எள்ளளவும் அசைக்க முடியவில்லை. அப்போதே பீமனும் தன் கர்வம் அடங்க, தன்னை சோதிக்கும் இந்த குரங்கு வேறு யாரும் அல்ல அனுமரே என்பதை உணர்ந்து அவரிடம் தாழ்ந்து மன்னிப்பை வேண்டினான். அனுமரும் அதை ஏற்று தன் கிளப்பருவம் மறைய வானுயர்ந்த விஸ்வரூப காட்சியை தன் சகோதரன் பீமனுக்கு காண்பித்தார். என்ன, அனுமனும் பீமனும் சகோதரர்களா என நீங்கள் எண்ணலாம். ஆம், பிறப்பின்படி பீமனும் அனுமரும் வாயு தேவனுக்கே பிறந்த வாயு புத்திரர்கள் ஆவர்.
ஆகவே முறைப்படி அவர்கள் இருவரும் சகோதரர்களே. கூடவே அனுமரே மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கென கிருஷ்ண பகவான் ஓட்டிய தேரின் கொடியில் குடியிருந்து எதிர் அணியினர் வீசிய தீய அசுர துர்க்கணைகள் எல்லாம் தேரை சிதைக்கா வண்ணம் இறுதி வரை பாதுகாத்தார். இப்படி ராமாயண காலத்தில் வாழ்ந்த அனுமர் மகாபாரத காலத்திலும் வாழ்ந்தவர் ஆனார். இரண்டாவதாய் ஜாம்பவான். கரடியின தலைவராய் ராமாயணத்தில் அறியப்பட்ட பாத்திரமான இவர் சீதையை மீட்கும் ராமரின் பயணத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தார். ஆம், சீதையை தேடி இலங்கை செல்ல கடலை கடப்பது யார் என முடிவெடுக்கும் சமயம் தன் சக்திகளை பற்றி தானே அறியாமல் மறந்திருந்த அனுமருக்கு அவரின் பலம் குறித்து நினைவூட்டி ஊக்க மொழிகள் கூறி அனுமரை இலங்கை செல்ல வைத்தது ஜாம்பவானே. மேலும் மற்றொரு முக்கிய கட்டமான போரில் மரணித்த லட்சுமணர் முதலான வானர படைகளின் உயிரை காக்க சஞ்சீவினி மூலிகை இருக்கும் மலையின் இருப்பிடத்தை அனுமருக்கு கூறி அதை எடுத்து வர வழிவகுத்தவரும் இந்த ஜாம்பவானே. இப்படி ராமாயணத்தின் பல முக்கிய நிகழ்வுகளில் முன்னணியில் இருந்த இவர் மகாபாரதத்தில் பேசப்பட்ட நிகழ்வு யாதனில், ஒருமுறை சூரிய தேவ கல்லான சியாமந்தக மணி எனும் ஒரு சக்தி மிக்க மணியை கிருஷ்ண பகவானே வேட்டைக்கு சென்றிருந்த அதன் உரிமையாளரை கொன்று திருடினார் என அவர் மீது வீண் பழி சுமத்தப்பட அதை அகற்றுவதற்காய் கிருஷ்ணர் அந்த மணியை தேடி காட்டிற்கு சென்றிருந்தார். ஆனால் அந்த மணியானது அச்சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலையில் காட்டில் அக்காலத்திலும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருந்த ஜாம்பவானிடம் கிடைத்திருந்தது. அதை அறிந்து கொண்டிருந்த கிருஷ்ண பகவான் அந்த சியாமந்தக மணிக்கல்லை கைப்பற்றி தன் மீது விழுந்த பழியை அகற்ற வேண்டும் என்பதற்காய் ஜாம்பவானுடன் சண்டையிட்டார். அப்படி வெற்றி தோல்வியின்றி அவர்களுக்கிடையே சுமார் 28 நாட்கள் நடந்த அந்த யுத்தத்தின் இறுதியில் ஜாம்பவானானவர், இவ்வளவு காலம் என்னுடன் சரிக்கு சமமாய் மோதும் இவர் கட்டாயம் திருமாலின் அவதாரமாகத்தான் இருக்க முடியும். அப்படியென்றால் திருமால் தன் ராம அவதாரம் முடிந்து அடுத்த அவதாரம் எடுத்துவிட்டார் போலும் என்பதை உணர்ந்து கிருஷ்ணரிடம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு பணிந்தார். இறுதியில் சியாமந்தக மணிக்கல்லையும் கிருஷ்ணர் கையில் கொடுத்துவிட்டு கூடவே தன் மகள் ஜாம்பவதியையும் அவருக்கே மணம் செய்து கொடுத்து கிருஷ்ணரின் மாமனாராய் போனார் கரடியினத் தலைவர் ஜாம்பவான். இங்கனம் ஜாம்பவான் மகள் ஜாம்பவதிக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்த மகனே சாம்பன் ஆவான். இவனே முனிவர்கள் சாபம் பெற்று கிருஷ்ணரின் யாதவ குலம் அழிய காரணம் ஆனார். இப்படி ராமாயண காலத்தில் வாழ்ந்த ஜாம்பவான் மகாபாரத காலத்திலும் வாழ்ந்தவர் ஆனார். மூன்றாவதாய் துர்வாச முனிவர். மூக்கிலே கோபமும் நாக்கிலே சாபமும் என புராணங்களிலே அதிக சாபங்களும் வரங்களும் கொடுத்த முனிவராய் கருதப்படும் இந்த துர்வாச முனிவரானவர் ராம காவியத்தில் பெரும்பான்மையான இடங்களில் மிக முக்கியமாய் பேசப்பட்டுள்ளார். முதலாவதாய் தசரதரின் மனைவியான கைகேயிக்கு ஆட்காட்டி விரல் இரும்பாய் போக கடவது என சாபமிட்டவர் இவர் ஆவார். பின் ராமர் சீதையின் பிரிவை முன்னமே கணித்து அவர்கள் வனவாசம் செல்லும் போதே அதை தீர்க்க தரிசனமாய் உரைத்தவர் இவர் என இன்னும் பல இடங்களிலும் வரமும் சாபமும் கொடுப்பவராய் பேசப்பட்ட இந்த துர்வாச முனிவரே ராமாயண காவியத்தின் இறுதியில் யமதர்மருடன் தனிமையில் உரையாடச் சென்ற ராமர் தன் அறைக்குள் எவர் வந்தாலும் அவருக்கு மரண தண்டனை இடு என ஆணையிட்டு காவலுக்கு லட்சுமணரை நிறுத்தி கொண்டு போக, அப்போது அங்கு வந்த இந்த துர்வாச முனிவர், என்னை அறைக்குள் விடுகிறாயா இல்லை இந்த அயோத்தியையே சபிக்கவா என லட்சுமணரை மிரட்ட, முனிவரின் கோபம் கொண்டு லட்சுமணன் நாட்டிற்காய் தன் உயிரையே தியாகம் செய்வது என முடிவெடுத்து யமதர்மருடன் ராமர் பேசிக் கொண்டிருக்கும் போது
அந்த தனி அறைக்குள் அனுமதியின்றி உள் சென்றார். இவ்வாறாய் அண்ணனின் கட்டளையை மீறி லட்சுமணர் சென்றதற்காய் மரண தண்டனையை ஏற்க, ராமரோ நீ என்னை பிரிந்திருப்பதே உனக்கு மரணத்திற்கு சமம் என லட்சுமணரை இனி தன்னை சந்திக்க கூடாது என நாட்டை விட்டு வெளியே அனுப்பினார். அதனால் வேதனையுற்ற லட்சுமணனும் அண்ணனை இப்படி பிரிவதற்கு பதில் இறந்துவிடலாம் என எண்ணம் கொண்டு அங்கிருந்து வெளியேறி சரையு நதி சென்று நீரில் மூழ்கி மூச்சடக்கி மரணித்தார். இவ்வாறு ராமாயணத்தில் லட்சுமணன் இறப்பிற்கே காரணமான இந்த துர்வாச முனிவர் மகாபாரத காலத்திலும் வாழ்ந்து அதில் பாண்டவர்கள் பிறப்பிற்கே முக்கிய காரணம் ஆனார். ஆம், குந்தி தேவிக்கு தேவர்களை மனதில் நினைத்து மந்திரங்கள் உச்சரித்து அதன் மூலம் குழந்தை பேற்றினை பெறுவாய் எனும் வரத்தை கொடுத்தவர் இந்த துர்வாச முனிவர். மேலும் வனவாசம் சென்ற பாண்டவர்கள் உட்பட திரௌபதியை சோதிப்பதற்காய் அவர்கள் குடிலுக்கு சென்று உணவு விருந்து போடுமாறு கேட்டவரும் இந்த துர்வாச முனிவரே ஆவார். இப்படி ராமாயண காலத்தில் வாழ்ந்த இம்முனிவர் மகாபாரத காலத்திலும் வாழ்ந்து வந்தார். நான்காவதாய் மயன் எனும் அசுரன். ராமாயண காவியத்தில் இலங்கை வேந்தன் ராவணனின் மாமனாராக, அதாவது ராவணன் மனைவி மண்டோதரியின் தந்தையாக தோன்றும் இந்த மயன் எனும் அசுர பேரரசர் ஆனவர் பாதாள உலகின் மாபெரும் கட்டட கலைஞர் ஆவார். இவர் மகாபாரதத்திலும் காண்டவ வன தகன சம்பவத்தின் போதும் தோன்றுகிறார். எப்படியெனில், அக்னி பகவானின் வேண்டுதலுக்காய் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இணைந்து காண்டவ வனத்தை எரிக்கும் போது அதில் வசித்திருந்த மயன் எனும் இந்த அசுரனானவர் தப்பிக்க முயன்றார். அதை கண்ட கிருஷ்ணர் தன் சுதர்சன சக்கரத்தை உயர்த்தி அந்த அசுரனை கொல்ல எத்தனிக்க, அதை உணர்ந்த மயன் அர்ஜுனனிடம் விரைந்து சென்று தன்னை விட்டுவிடும்படி மன்றாட, அர்ஜுனனும் கிருஷ்ணரிடம் மயனுக்கு இறங்குமாறு கேட்டார். அப்படியன்று கிருஷ்ண அர்ஜுனர்களின் அந்த தயவால் உயிர் பிழைத்த மயன் இறுதியாய் அதற்கு ஈடாய் கட்டட கலைஞரான அவர் பாண்டவர்களுக்கென கண்கவர் நகரமாய் இந்திரபிரஸ்தத்தை உருவாக்கி அதில் பெரிய ஒரு மாய சபையையும் பாண்டவர்களுக்காய் வடிவமைத்து கொடுத்தார். இவ்வாறாய் ராமாயண காலத்தில் வாழ்ந்த மாயசுரன் மகாபாரத காலத்திலும் வாழ்ந்து வந்தார். ஐந்தாவதாய் விபீஷணர். ராவணனின் சகோதரரான இவர் தன் அண்ணன் சீதையை கவர்ந்தது தவறு என சுட்டிக்காட்டி ராமர் பக்கம் நின்று தன் அண்ணனையே எதிர்த்தவர் ஆவார். பின் போருக்கு பிறகு இவரே இலங்கையின் மன்னராகவும் முடிசூட்டப்பட்டார். அப்படிப்பட்ட இவர் மகாபாரத காலத்தில் பேசப்பட்ட நிகழ்வு யாதெனில், தருமர் ஒருமுறை ராஜசூய யாகம் நிகழ்த்திய சமயம் தன் வெற்றியையும் செல்வாக்கையும் ஏற்றுக்கொள்ள உலகின் எல்லா பகுதிகளுக்கும் தன் சகோதரர்களை யாக குதிரையுடன் அனுப்பினார். அப்படி சகாதேவன் தன் சார்பாய் கடோத்கஜனை பாரதத்தின் தென் பகுதியான இலங்கைக்கு பயணிக்க கட்டளையிட்டார். அப்படி திக் விஜயமாய் இலங்கை சென்ற கடோத்கஜனை அக்காலத்திலும் இலங்கையை ஆளும் அரசராய் இருந்த விபீஷணர் வரவேற்று ஏற்று ராஜசூய வேள்விக்கு பரிசாய் கப்பமாய் விலை மதிப்பற்ற இரத்தின குவியல்கள், 1000 கோடிக்கும் அதிகமான கால்நடைகள், வைர இரத்தின முத்துக்கள் பொறிக்கப்பட்ட தங்க பனை மரங்கள் என மிகுதியான செல்வ குவியல்களை கொடுத்தனுப்பினார். இவ்வாறாய் ராமாயண காலத்தில் வாழ்ந்த விபீஷணர் மகாபாரத காலத்திலும் வாழ்ந்தார். இறுதியாய் பரசுராமர். மிதிலையின் இளவரசி சீதை பிராட்டியின் சுயம்வர நிகழ்வில் சிவதனுசை உடைத்ததற்காய் கோபம் கொண்டு ராமரிடம் சண்டையிட வருபவராய் தோன்றும் பரசுராமரே ராமரிடம், எங்கே நீ உண்மையான வீரன் என்றால் சிவதனுசை வளைத்து ஒடித்தது போல இந்த விஷ்ணு தனுசையும் உடைத்து காண்பியும் என சவால் விடுத்து, இறுதியில் ராமரே விஷ்ணு பகவானின் அவதாரம் என்பதை அறிந்து
கோபம் தணிந்து காவியத்தில் இருந்து விடை பெற்றார். பின் இவரே மகாபாரத காலத்திலும் தோன்றி பீஷ்மர், கர்ணன் ஆகியோரின் வாழ்க்கை தடத்தையும் மாற்றினார். ஆம், பீஷ்மர், துரோணர், கர்ணர் ஆகியோரின் குருவான இந்த பரசுராமரே ஒருமுறை பீஷ்மர் அம்பை எனும் காசி நாட்டு இளவரசியின் மன விருப்பத்தை கேளாமல் அஸ்தினாபுர வாரிசு விசித்திர வீரியனுக்கென அவளை மனம் புரிய கடத்தி வர, இதனால் காதலனை இழந்த அம்பை பரசுராமரின் உதவியை நாடினாள். அவரும் அம்பைக்காக பீஷ்மருடன் போரிட்டு இறுதியில் தோல்வியை அடைந்தார். பின் அந்த அம்பையே பீஷ்மரின் உயிரை பறிப்பதற்காய் தவம் இருந்து இறந்து சிகண்டியாய் மறுபிறப்பெடுத்து பீஷ்மரின் உயிரையும் பறித்தாள். அதேபோல் பரசுராமரே கர்ணரின் வாழ்விலும் அவன் தான் சத்திரியன் என்பதை மறைத்து பிராமணன் என பொய் கூறி தன்னிடம் கல்வியை கற்ற குற்றத்திற்காய் கர்ணனுக்கு தேவைப்படும் காலத்தில் உன் அஸ்திர மந்திரங்கள் நினைவிழந்து போகும் என சாபமிட, இறுதியில் குருட்சேத்திர யுத்தத்தில் கர்ணன் மரணிக்க அச்சாபமும் ஒரு காரணமாய் இருந்தது. சொல்லப்போனால் இந்த பரசுராமரும் திருமாலின் அவதாரங்களில் ஒருவரே ஆவார். அப்படி ராமருடனும் கிருஷ்ணருடனும் என இரு காவியத்திலும் இவர் தோன்றும் நிகழ்வுகள் எல்லாம் திருமாலின் இரட்டை அவதாரங்களாய், அதாவது பரசுராமர் ராமர், பரசுராமர் கிருஷ்ணர் என இரு அவதாரங்கள் ஒரே நேரத்தில் சந்திக்கும் நிகழ்வுகளும் இரு காவியத்திலும் அடிக்கடி தோன்றுகின்றன. இப்படி ராமாயண காலத்தில் வாழ்ந்த பரசுராமர் மகாபாரத காலத்திலும் வாழ்ந்து வந்ததாய் இதிகாசம் கூறுகிறது. இவ்வாறாய் நண்பர்களே, ராமாயணம் நடந்ததாய் கூறப்படும் திரேத யுகத்திலும் அதன் பின் பல லட்சம் வருடங்கள் கடந்து அடுத்த யுகமான மகாபாரதம் நடந்ததாய் கூறப்படும் துவாபர யுகத்திலும் வாழ்ந்த இரு காவிய கதைகளுக்கும் பொதுவான சில முக்கிய கதாபாத்திரங்களையும் அவர்கள் தோன்றிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்த்தோம். ஏன் இவர்களுள் சிலர் இன்னும் நாம் வாழும் இந்த கலியுகத்திலும் வாழ்ந்து வருகிறார் என இதிகாசங்கள் கூறுகின்றன. இப்படி இவர்களை தவிர்த்து இரு இதிகாசங்களிலும் வாழ்ந்த மற்ற பிற கதாபாத்திரங்களும் பலர் உண்டு. அப்படி உங்களுக்கு தெரியும் அவர்களின் பெயரையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.